2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகாவில் உள்ள கருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி மோனிகா 658 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 9வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவரது தந்தையார் திரு ஜெய்சங்கர் செய்யார் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நடத்துனராக பணிபுரிகிறார். தாயார் கீதா இல்லத்தரசி. இவருக்கு ஒரு தம்பியும் தங்கையும் உள்ளனர். இருவரும் பள்ளியில் படித்து வருகின்றனர். மோனிகா தனது 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளார். பின்னர் 12வது வகுப்பை திருவண்ணாமலை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் மேலும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சென்டர் ஆஃப் அகடமிக் எக்ஸலன்ஸிலும் படித்து முடித்துள்ளார். தங்கள் மகள் மோனிகா பெற்ற வெற்றி குறித்து அவரது பெற்றோர் பெருமையாக கூறினர். கடந்த ஆண்டு முதல் முயற்சியில் மிக குறைந்த மதிப்பெண்ணை பெற்ற தங்கள் மகள் இந்த முறை நல்ல மதிப்பெண் பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க இருப்பது தங்களுக்கு மிகவும் பெருமை என்றும் தெரிவித்தனர். நான் சேஆர்டிபோட கண்டக்டராக இருக்கேன். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் என் பொண்ணு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு என்னால் படிக்க வைக்கணும்னு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற செங்காடு ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து என் பொண்ணு படிக்க வச்சப்போ 11ஆவது முடிஞ்சதும் 12ஆவது வரும்போது என் பொண்ணு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் நல்லா படிக்கிறாங்க பாப்பா, மாடல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அது எத்தனை திருவண்ணாமலை சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் திருவண்ணாமலை எத்தனை சேர்த்தப்போ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் இன்னும் நல்லா சொல்லிக் கொடுத்து என் பொண்ணை அந்த அளவுக்கு வர வைக்க நிறைய அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கேருந்து நல்லா படிக்கிறாங்கன்ட்டு மாநில லெவலில் சைதாப்பேட்டைக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க போகும்போது +2வும் நீட்டும் ஒரே டைமில் நல்லா படிக்க முடியாதனால +2 நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க, 582 மார்க்கு. அப்போ 295 தான் நீட்டோட ஸ்கோர் எடுத்தாங்க. அதில் நிறைய கிடைக்கல. நிறைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க 2 ஒரே டைமில் படிக்கிறதுனால கஷ்டமாக இருக்குன்னு 1 மட்டும் தான் படிக்கிறாங்க. ஏன்னா மற்ற ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க 10th 11th இந்த நீட்டை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டில் இல்லை. ஆனால் இப்போ கேட்டால் மாடல் ஸ்கூலில் அதுமாரி நாங்களும் 10th சொல்லித்தரோம் சார். இதுக்கப்புறம் வர பசங்க நிறைய அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டா போட்டி போகிற அளவுக்கு வளர்ந்து வராங்க. அதனால் இந்த மாடல் ஸ்கூலுக்கும் இந்த கவர்மெண்ட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இந்த கருவேல்பட்டு கிராமத்துலேருந்து மோனிகாவுடைய அம்மா பேசுகிறேன். என் பொண்ணு 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து அது மாதிரி ஒரு ஸ்கீமு மாடல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கீமு வந்தது. அது மூலிமா போய் படித்து 12th நல்ல மார்க் எடுத்தா. அதுக்கப்புறம் நீட்டு ஸ்கோரு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தா ஃபஸ்ட் இயரில். அதுக்கப்புறம் கிளாசிக் நீட் அகாடமியில் நாங்கள் சேர்த்த பிறகு 658 மார்க் எடுத்தா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பாப்பாவுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊர் சின்ன கிராமம், கருவேல்பட்டு சின்ன கிராமம். நாங்கள் பஸ் வசதி எதுவுமே இல்லை. எங்கள் பாப்பா 4 கிலோமீட்டர் சைக்கிளில் மெரிச்சு தான் போய் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தா. மாடல் ஸ்கூல் மூலயமா எங்கள் பசங்க, அதான் எங்கள் பொண்ணுங்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் இதை பயன்படுத்திங்க. இந்த ஸ்கீமை ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீட் தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தனது அனுபவத்தையும் மாணவி மோனிகா நமக்கு இங்கு சொல்ல இருக்கிறார். வாருங்கள் கேட்போம். வணக்கம். எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் மோனிகா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கருவேல்பட்டு அப்படின்ற கிராமத்துலேருந்து வரேன். நான் 6th to 11th ஸ்டாண்டர்ட் அரசினர் மேல்நிலைப்பள்ளி செங்காடில் படித்தேன். 12th ஸ்டாண்டர்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலை அண்ட் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டையில் முடித்தேன். என்னோடய அப்பா பேர் ஜெய்சங்கர், அம்மா பேர் கீதா. அப்பா சேஆர்டிபோவில் நடத்துனராக இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. அவங்க 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது உன்னால் எழுத முடியும், அது மூலமா எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அதை பற்றி ஒரு ஐடியாவே வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னது மூலமாக தான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற எய்மே எனக்கு தோண ஆரம்பிச்சு. இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க? 12th முடிச்சுட்டு 1 வருஷம் நான் ரிப்பீட் பண்ணேன் சேலமில் கிளாசிக் நீட் அகாடமின்ற ஒரு இடத்துல. நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா, இல்லை வேறு ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செல்ஃப் ஸ்டடியில் தான் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயர் சேலமில் இருக்க கிளாசிக் நீட் அகாடமி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் நீட் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து தான் படித்தேன். ஒருவர் மேல்நிலைப்பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்யலாமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா? நான் 12th முடிச்சு இருந்தப்போ என்னால் அப்போது சீட் வாங்க முடியல. 1 இயர் நான் கோச்சிங் சென்டர் சேர்ந்த அப்புறமா தான் என்னால் முடிஞ்சது. அது ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்களோட ஆம்பிஷனோட ஸ்ட்ரென்த்து பொறுத்து இருக்குது.
டிபெண்ட் ஆன் த பர்சன். உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும்? 1 இயரே போதுமானது தான். அது அவங்க சேர்கிற இடம் சரியான ஒரு கோச்சிங் சென்டராக ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு அவங்க கொடுத்தாங்கன்னா 1 இயரில் கண்டிப்பாக அவங்களால கிராக் பண்ண முடியும். நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்? உங்கள் அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நான் இந்த 1 இயர் ஃபுல்லாகவே என்சிஆர்டி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் நீட் படிக்கிறதுக்காக. அண்ட் ஃபுல் ஷெடியூலுமே என்னோடய கோச்சிங் சென்டர் சொன்ன ஷெடியூலை தான் நான் ஃபாலோ பண்ணேன். காலையில் 6:30லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் நடுவில் சின்ன பிரேக்ஸ் கூட கிளாஸ் செஷன்ஸ், ரீடிங் செஷன்ஸ்னு நிறைய அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 10 மந்த்து நான் படித்தது மூலமாக தான் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சீங்க? என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதுக்கும் என்சிஆர்டி தான் நாங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதில் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணோம். எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது, அப்புறம் கோச்சிங் சென்டரில் கொடுக்குற நிறைய கொஷின்ஸ், கிட்டத்தட்ட ஒரு லெசனுக்கே 200 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் ரிவிஷன் டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து மறந்து போகிற சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நோட்ஸ் எடுத்து கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எக்ஸாமில் பயம் இல்லாமல் எழுத முடிஞ்சது. இயற்பியல், வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம். எனவே இந்த 2 பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஷின்ஸை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்சிஆர்டியில் இருக்க எல்லா லைனையும் பர்ஃபெக்டாக படிக்கணும். அண்ட் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுறது மூலமாக அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்க பயமும் போகும், மார்க்ஸ்லேயும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு? இவ்வளோ தூரம் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ண முடியும். அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே என்னோடய ஸ்கூல் தான். 6 to 11 ஸ்டாண்டர்டில் டீச்சர்ஸ் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படிலாம் படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலமாக எவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸோட மோட்டிவேஷன்னாலையும் அந்த காம்படிஷன் அப்படின்ற புரிஞ்சுக்கினதுனாலையும் தான் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வருஷம் நீட் எழுத போகிற எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வருஷம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நீட் எழுதுகிறவங்களோட 7.5 ரிசர்வேஷனில் நீட் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எஃபர்ட்ஸை ரொம்ப அதிகப்படுத்தி நிறைய என்சிஆர்டியை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, போர்டில் மார்க் கம்மியாயிடுமோ நம்ம நீட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு முன்னாடி போர்டை தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் நீட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ட்டை கொடுத்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.